ஹே கைஸ், வணக்கம். நான் உங்கள் அஜார் ஷேக். ஒரு படங்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணணும்னா அந்த படத்தை நம்ம முழுமையா அதை பார்த்துருக்கணும். ரெண்டாவது உணர்வுபூர்வமா அதை புரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது சரி தப்புன்னு சொல்ல முடியும். பட் மனிதர்கள் 5 விரல் எப்படி வித்தியாசமா இருக்கோ அதே மாதிரி ஒருத்தனுடையும் கதையுடைய பாத்திரங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த படத்துடைய தொகுப்பு அமையும். ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, அதை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்தாருன்றத சமநிலையில படுத்தி பார்த்தது தான் அவருடைய சக்சஸ் புரியும். அதே மாதிரி ஒரு உண்மையை தழுவி எடுத்தப்பட்ட படம், உண்மையவே சார்ந்து எடுத்தப்பட்ட படம், நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு நிகழ்வை தத்ரூபமா அப்படியே ஒரு காவியத்துக்கு கொண்டு வரணும்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். இப்ப சமீபத்துல ஒரு படம் நான் பார்த்தேன், த சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ. இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படம், தமிழ்ல இருக்கு. இது ஒரு ஸ்பானிஷ் படம். இந்த படத்தோடைய டைரக்டர் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி த இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் நான். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி ஒரு குடும்பத்தை பிரிச்சிருது. ஒரு பல பேர் இறப்புக்கு நடுவுல ஒரு பிரிந்த குடும்பம் திருப்பி எப்படி அந்த சுனாமியுடைய அந்த 2 நாட்கள் போராட்டத்துல எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்றத தத்ரூபமா எடுத்திருப்பாரு. ஒரு இங்கிலீஷ் படத்துல நான் ஆரம்ப கட்டத்துல எப்படி உணர்வுகளை, எப்படி ஒரு சோகங்களை எப்படி காமிக்க முடியும், பாடல் காட்சி இல்லாம எப்படி இருக்கு, இதெல்லாம் நிறைய கேள்வி இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பார்த்து கண் கலங்கிட்டேன் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல. அதே மாதிரி த சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ, இந்த படம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட படம்னா ஒரு உண்மையை சார்ந்த படம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அந்த படம் அந்த உண்மை சம்பவத்துல நிகழ்வுல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட பேட்டி எடுத்து அதெல்லாம் கரெக்டான செக் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. 1972 உருகுவே நாட்டுல ஒரு ரக்பி கேம் கிளப்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பக்கத்துல அர்ஜென்டினால ஒரு சாண்டியோகோன்ற நகரத்துக்கு கடலோரம் இருக்கிற நகரத்துக்கு ஒரு கேமுக்கு போறாங்க. அந்த கேம் போறதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபிளைட் பயணம் பாத்தீங்கன்னா வெறும் 2 மணி நேர பயணம் தான். ஃபிளைட்டு உருகுவேல இருந்து கிளம்பி இறங்க போறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதுல பிரச்சனை என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆன இடம் -50 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு பனிமலை, ஒரு பெரிய பனிமலை உச்சியில இடிச்சு கீழே விழுந்துருது. இதுல என்ன சம்பவம்னா, இந்த ஃபிளைட்டு கிளம்புனவங்களும் தேடி பார்க்கறாங்க, வரலைன்னு சொல்லி தேடி பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு 1972 ரேடார் ஃபெசிலிட்டி இப்ப இருக்கிற அளவுக்கு இல்லை. இதுல தேடி பார்க்கறப்ப உள்ள பயணித்த 40 பேர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு பாதிக்கு பாதி உயிர் பிழைக்கிறாங்க. இந்த உயிர் பிழைச்சவங்க அந்த எங்க ஏதாவது திசை தெரியாமல் விழுந்தவங்க எப்படி போராட்டத்துக்கு பிறகு 72 நாட்களுக்கு அப்புறம் கரையை சேர்ந்தாங்கன்றதான் கேள்வி. அதுல ஒரு சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ அப்படின்ற படம் பேர் வச்சது காரணம் என்னன்னா, இதுல ஒரு கூட்டு முயற்சி இல்லாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்க முடியாது. ஒரு பிளானிங்கு, பர்ஃபெக்ட் பிளானிங்கு, பயத்தை எப்படி வெளிக்காட்டுறாங்க. இதை விட என்னன்னா, அந்த பனியில பாத்தீங்கன்னா பனி புயல் ஏற்படும். பனி புயல்ல எந்த ஒரு ஸ்வெட்டர் சூட்டு அதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு போல, ஒரு உடைந்த பாகங்கள், ஃபிளைட்டோட பாகங்கள் தான் இருக்கு. இதுல எப்படி அவங்க பனி புயல், நான் 2 தடவை நிலச்சரிவு ஏற்படும், பனிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 அடி 3 அடிக்குள்ள புதைஞ்சு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி சர்வே ஆகி வெளியே வந்தாங்கன்றதே அது ஒரு கதையா சொன்னா கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா முழுக்க 2.5 மணி நேரம் அந்த படங்க. யூஸ்வலா இங்கிலீஷ் படம்னாலே 1.25 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். பெரிய பெரிய நாவல் திரைப்படங்கள்லாம் அவ்வளவு பெரிய கதையை சுருக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்றதுன்றது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்துல ஒரு டிராக் ஸ்லோ பாய்சனா அப்படியே ஏத்தோம். நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துல ஏசி போடாமையே, இப்ப எனக்கு வேர்க்குது, ஏசி போடாமையே அந்த படத்துல இருக்கிற குளிர் நம்ம உடம்புக்குள்ள பதபதப்பை ஏற்படுத்துற லெவலுக்கு இருக்கும். ஒரு கேனபிலிசம் காமிச்சிருக்காங்க அதுல. எப்படின்னா, மனிதன் உணவுக்காக போராடும் பொழுது எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு, ஆமா வேற வழியில் அப்படித்தான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற லெவலுக்கு நம்மளையே ஒரு தவற சரியா காமிக்கிறது எப்படி கஷ்டமான விஷயமோ, அந்த சரியான கோணத்தை நம்ம பார்க்குற பார்வையாளர்களுக்கும் ஆமா வேற வழி இல்லை, சரிதான் அவங்க பண்றது அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். உண்மையிலேயே அந்த இம்பாசிபிள் டைரக்டர் அவர். இந்த ஜுராசிக் பார்க் உடைய 4th ஃபாலன் கிங்டம் அந்த படம் கூட அவர் தான் எடுத்தாரு. ரொம்ப ஒரு யதார்த்தமா எடுக்கிறவர். சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமா காமிப்பாரு. அந்த கடல் அலை வரப்ப
உள்ளுக்குள்ள இருக்கிற மண்கள் பிளஸ் அதோடைய குப்பைகள் வந்து எப்படி ஒரு மனிதனுடைய சதைகளை கிழிக்குது அப்படின்றத வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சுனாமியில காமிச்சிருப்பாரு அந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்டா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு சேர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இடிக்கிறதா இருக்கட்டும், கால் எலும்பு எப்படி உடையுது, மூச்சு திணறல் எப்படி வரும். ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா இந்த பற்கள் அப்படியே இந்த எளிரோட சேர்த்து இதை ஆற்றுவாங்க. அந்த குளிரோட உச்சத்துக்கு போறப்ப உடம்புல வந்து சத்து கம்மியாறப்ப எந்த லெவலுக்கு இந்த பற்கள் கூட உதிருது அப்படின்றத வந்து தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. இதுல விசேஷம் என்னன்னா கடைசியில தப்பிச்சவங்க வந்து வெறும் வந்து ஒரு 10 பேரோ 12 பேரோ தான். இந்த படம் பார்த்து பாருங்க. நான் பார்த்துட்ட படம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த படத்தை நான் ஏன் ப்ரிஃபர் பண்றேன்னா, ஒரு லைஃப்ல வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம். ஆனா மாறுதலா என்ன வேணாலும் மாறலாம். அப்ப இந்த மாற்றத்துக்கும் நடக்க நேருகிற நம்ம இப்படித்தான் நடக்கணும்னு எதிர்கொள்றப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல லைஃப் மாறுறப்ப நம்ம எப்படி அதை வந்து எதிர்கொள்றோன்றதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அது வந்து டைரக்டருக்கு மட்டும் கிடையாது, அந்த சம்பவத்துல இருந்தவங்க தான் மெயின் மைய கருத்து. 1972 இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த டயத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளைட் இருந்த இடத்த வந்து பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அந்த பழைய பிலிமை சுத்திட்டே வீடியோ எடுப்பாரு. அந்த வீடியோட ஃபுட்டேஜை கடைசியில காமிப்பாங்க. அந்த காமிக்கிறப்ப அப்ப தெரியும் இந்த டைரக்டர் வந்து எப்படி அந்த ரியல் ஷாட்டை வச்சிருக்காரு, உண்மையிலேயே போய் எப்படி அந்த குளிரெல்லாம் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. வெளியே சவுண்டு பயங்கர நாய்ஸா இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வண்டி போய்கிட்டோம். ரொம்ப சவுண்ட் ப்ரூஃப்லாம் கிடையாது நம்மகிட்ட. ஸோ அப்போ வந்து ஒரு தத்ரூபமான இந்த திரைப்படத்தை வந்து அவசியம் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது பணியில் மாட்டிக்கிட்டான் காப்பாற்றுறான்றதை விட அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் அந்த 72 நாட்களையும் நம்மளுக்கு காமிப்பாங்க. இந்த 72 நாள்லையும் ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. ஒரு ஒரு நாளும் வித்தியாசமான முறையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை திங்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது எந்த லெவலுக்கு அவங்களுக்கு மனப்பான்மை இருந்துச்சு, பசியோடைய உச்சத்துக்கு எப்படி போவாங்க, பெல்ட் வந்து நாச் மாட்டி மாட்டி கடைசியில் பேண்ட் ஒருத்தனுக்கு நிற்காது இடுப்பில். ஸோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து கொழுப்பு வத்தி போய் ஒல்லியாயிருவாங்க, ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படிப்பட்டவங்க வந்து 2 மலையை தாண்டி ஒருத்தர் போய் நாங்கள் இப்படித்தான் வந்திருக்கோம்னு அந்த அர்ஜென்டினாவில் ரீச் ஆகிற சீன்லாம் இருக்கே, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு வந்து அவங்களுடைய பரம்பரைகள் யார் இருந்தாலும் பெரிய விஷயம். அவங்களுடைய டிஎன்ஏலாம் சாதாரண டிஎன்ஏ கிடையாது, சர்வைவல் டிஎன்ஏன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோம் தியேட்டரு, ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட உட்காந்து ஒரு சர்வைவல் மூவி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் 2023 ஃபார் சர்வைவல் கண்டிப்பாக பாருங்கள். பிரிண்ட்டில் கிடச்சிச்சுன்னா பாருங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த திரைப்படத்தில் நம்ம பார்ப்போம். பாய்.